கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை பற்றி சொல்வதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அகில இந்திய புகழ்பெற்ற எல்வி பிரசாத் அவர்களிடம் பயின்று அதன் பிறகு நம்முடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பட்டறையிலே தயாரிக்கிறார். பாலச்சந்திரத்தில் தயாரான எத்தனை இயக்குநர்களுமே தமிழகத்தினுடைய சிறந்த இயக்குநர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பாலச்சந்தர் கையாலே கொட்டுப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதற்கு சாட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும். அதே போல இயக்குனர் வசதியிலே சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் முக்கிய இடத்தை பிடித்தார்கள். அவர் இயக்கிய அண்ணாமலை, வீரா, பாஷா ஆகிய 3 படங்களுமே மிகச்சிறந்த படங்களாக அமைந்தன. அண்ணாமலை ஒரு நண்பருடைய துரோகத்தை பற்றிய கதை, வீரா ஒருவன் 2 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு போகிற கஷ்டத்தை பற்றிய கதை, பாஷா ஒரு தாதாவை பற்றிய கதை. ஆகவே 3 விதமான கதைகளையும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் 3 விதமாக இயக்கியிருப்பார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் தொழிலை பொறுத்தளவு மிகவும் சிரத்தையோடும் செய்யக்கூடிய இயக்குனர், திட்டமிட்டு செய்யக்கூடிய இயக்குனர். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நல்ல இயக்குநர்கள் என்ற வரிசையிலே சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு நிச்சயமாக பெயர் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோடும் ரஜினி சாரோடும் நானும் பணியாற்றி இருக்கிறேன், தொடர்ந்து அவர்களோடு இருந்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாட்ஷாவும் நானும் என்ற ஒரு புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை மாலதி ரங்கராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மாலதி ரங்கராஜன் அவர்கள் இந்துவிலே சிறந்த எழுத்தாளர். அவர்கள் என்னை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நிச்சயமாக அவருடைய எழுத்தில் நம்முடைய சுரேஷ் கிருஷ்ணா அவருடைய முழு வரலாறும் பதிவாகி இருக்கும் என்பதே எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. ஆகவே பாட்ஷாவும் நானும் இந்த புத்தகத்தை படிப்பதோடு மட்டுமல்ல, அதனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று புதிதாக வருகிற இளைஞருக்கு நான் என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக அச்சலா தோன்றலின் தோன்றாமின் என்ற குரலை சொல்லி அனைவரும் புகழ் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம். அப்புறம் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, ஒரு படம் நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அவன் எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துல நடந்ததெல்லாம் எத்தனை பேர் பேசிகிட்டு இருப்பான். ஸோ ரஜினி படங்கும்போது இப்போ நான் என் படத்துக்கு என்ன சுவாரஸ்யமோ இதே மாதிரி ரஜினி அவர்கள் படத்தில் நிச்சயமாக எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு படம் இல்லை. இவங்க பாஷாவும் ஒரு பெரிய ஹிட் படம், அண்ணாமலை ஹிட் படம், வீராவும் நல்லா ஓடின படம், அதில் 2 பொண்ணுகள்லாம் கூட நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த பேக்ட்ராப்பில் எத்தனையோ வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால் இந்த புஸ்தகம் எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கிறேன். ஸோ சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் மாலதி ரங்கராஜன் அவர்களும் ரொம்ப முயற்சி பண்ணி இதை எழுதுகிறாங்க. ஸோ இது எப்போவுமே ஒரு பொக்கிஷ் மாதிரி எல்லாருமே வச்சுக்கிட்டு இதை படித்து ரசிப்பாங்க. அது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களுக்கும் கூட அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புஸ்தகமாக இருக்கும். அதனால் அந்த புத்தகம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை மாதிரியே நானும் காத்துட்ருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கும் ரஜினி அவர்கள் அவருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும், இதே மாதிரி நிறைய புஸ்தகங்கள் வரும்னு சொல்லி என்னுடைய மனதார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டாருக்கு பல வெற்றி படங்கள் வந்துருச்சு. நான் இன்னைக்கும் அந்த பாஷா அண்ணாமலை யாராலையும் மறக்க முடியாது. பாஷா பிடிக்கும், பாஷால பல காட்சிகள் இருக்கு. ஆனா அண்ணாமலையில ஒரு சீனை ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விஜய் என்னுடைய சன்னை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் திடீர்னு 18 வயசுல விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போது நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். நமக்கு எப்பவுமே பக்கத்தில் இருக்கவங்களுடைய வேல்யூ புரியறது தெரியாது. நமக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு, என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு எப்பவுமே பக்கத்தில் இருக்கவங்களுடைய டேலண்ட் புரியாது. நல்ல ஏன்னா ரொம்ப சாதாரணமா என்ன இந்த வயசுல நடிக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு என்ன தெரியும், நடிப்பை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். உடனே நானும் என் ஒய்ஃபும் பெட்ரூம்ல உட்காந்துட்டு கேஷுவலா கேட்டுருக்கேன், நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தப்புன்னு அப்படி ஒரு ஸ்டைல் அப்படி நின்று இந்த நாளை குறிச்சு வச்சுக்க, இதே நாள் இதே நேரம் இன்னமும் உன் பதவி, பணம், வீடு, வாசல் அத்தனையும் இது பண்ணிட்டு உன்னை நடுத்தருக்குள்ள நிக்க வைக்கல, மலை நான் அண்ணாமலை இல்லை அப்படின்னு அந்த தொடையை தட்டி அவர் பேசின ஒன்னா மிரண்டு போயிட்டேன். அதாவது ஒரு காலத்துல நடிக்க வர்றவங்க எல்லாம் ஒரு ரோல் மாடலா யாரை எடுத்துக்குவாங்கன்னா நடிகர்ல சிவாஜி எடுத்துக்கிறாங்க. உனக்கு என்னப்பா நடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னா சிவாஜி நடிச்ச படங்கள்ல அந்த டயலாக பேச காட்டுவாங்க. இப்ப வர்ற அதுக்கு பின்னாடி வந்த ஜெனரேஷன் எல்லாம் உனக்கு என்ன நடிக்க தெரியும்னு கேட்டா ரஜினியை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது
எந்த அளவுக்கு அந்த 18 வயசு பையனுடைய மனசுக்குள்ள ஆழமா போய் இறங்கி அவர் நடிச்ச காட்சிகள், அவர் பேசின வசனங்கள் எல்லாம் அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் சூப்பர் ஸ்டார். அதுதான். அதனால எனக்கு அந்த அண்ணாமலையில் வர்ற சீனம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டயலாக பேசி காட்டி தான் இன்னைக்கு என் மகன் விஜய் ஒரு நடிகனா பரவாயில்ல அவர் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறார். பாஷாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் ஒரு 50-100 வருஷத்துக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு டயலாக மறக்காம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதாவது அந்த படம் அந்த ஒரு பெரிய பாதிப்பு. அதாவது அந்த படத்தினுடைய கருவே ஒரு நல்ல கரு. அதுல எனக்கு பிடிச்ச காட்சி எதுன்னா, தங்கச்சி சீட் கேட்டு காலேஜில் சொல்லுவான். அந்த காலேஜ் போய் அந்த பிளாஷ்பேக் ஓபன் பண்ற ஸ்டைலு ரொம்ப நல்லா இருக்கும். அதுலதான் எதிர்பார்க்கும். பிளாஷ்பேக்னா நம்ம எங்கெங்கயோ எதிர்பார்ப்போம், இங்கதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா போய் அங்க நின்று அங்க மாணிக் பாஷா பத்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். நான் சிகப்பு மனிதன். அப்ப அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அவர் தான் என்ன சஜஸ்ட் பண்ணி பூர்ணச்சந்திராவிட்ட ப்ரொடியூசர்கிட்ட சொல்றாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பாம்பேல ஹிந்தி படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே பூர்ணச்சந்திரா சார் போன் பண்ணி இப்படி ரஜினி சார் அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த படத்தை அவங்களை டைரக்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் மெட்ராஸுக்கு ரஜினி சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, ரஜினி சாரும் பாம்பேல இருக்கிறார். நான் உடனே பாம்பேல அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போய் உட்காருங்க அப்படின்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல உங்க படங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவர் தான் சட்டம் ஒருத்தரை ஹிந்தி அந்த காணும். அவருக்கு முதல்ல ஹிந்தி படம் என்னுடைய ஸ்டோரி தான். அதுல இருந்து என் மேல அவருக்கு அந்த கண்ணு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாராருக்கு டேலண்ட் இருக்கோ பொறுக்கி அவங்கள தான் படத்துல அவர் போடுவாரு. அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அந்த படம். என் வாழ்க்கையில அது ஒரு மைல் ஸ்டோன் அவர் படம் பண்ணது. நான் ரஜினி சாரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த படம் பண்ணும்போதுதான் பிரேக் டைம்ல எல்லாரும் போய் ரூம்ல போய் எல்லாரும் சாப்பிடுவாங்க, கொள்ளுவாங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இவர் போய் அந்த சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த ஏவிஎம்ல ஒரு நாள் திடீர்னு நான் மத்தியானம் உள்ள போகும்போது எல்லாரும் ரஜினி சார் இந்த ஒரு சோஃபால அந்த செட்ல கிடக்கிற சோஃபால அப்படியே சாஞ்சி படுத்துட்டு இப்படிலாம் ஒரு மனிதனை சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கும்போது ஒரு மனிதனை இப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதன். ரொம்ப மறக்க முடியாத சம்பவங்கள். நான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அவருடைய ஸ்கிரீன் பிளேயை ஃபாலோ பண்ணாவே போதும். அவர் ஒரு டைரக்டர்ஸ்க்குலாம் ஒரு ரோல் மாடலா நினைச்சுக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல ஒரு கமர்ஷியலா ஒரு நல்ல மெசேஜ், சும்மா ஒரு மசாலா படம் இல்லை, ஒரு கமர்ஷியல் படம்னா அதுக்குள்ள மெசேஜ் எப்படி எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி கொடுக்கறது, ஒரு தொய்வில்லாத ஸ்கிரீன் பிளே அது எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள் அவர் படங்களை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு அழகான நீரோட்டமான ஸ்கிரீன் பிளே இருக்கும். குழப்பமே இருக்காது. எந்த இடத்துல டயலாக் அதிகம் வேணும், எந்த இடத்துல டயலாக் வேண்டாம் இப்படின்னு இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குநர்களுக்கு அவர் ஒரு முன்னோடியா நான் நினைக்கிறேன். இந்த புஸ்தகம், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது சிலதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதை புஸ்தகமா போடும்போது அது ஒரு சரித்திரமா அப்படியே நமக்கு பின்னாடி வர்றவங்க அதை எடுத்து படிக்கும் போது அந்த நம்மளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். உதாரணமா சுரேஷ் கிருஷ்ணா சார், அவர் பேரையும் பேத்திங்கெல்லாம் அந்த புக்கை படிக்கும் போது, ஓஹோ நம்ம தாத்தா எப்படி இருந்திருக்கிறாரா, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குதா, அவர் படங்கள் எப்படி இருந்திருக்குதா அப்படின்றது இது ஒரு ஹிஸ்டரி. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தன்னை பத்தி ஒரு சுயசரிதம் எழுதிக்கிறாங்கல்ல, அது இல்லாம தன்னுடைய படைப்புகள் எப்படி, தான் பண்ண படைப்புகள்
அதான் அவருக்கு வந்து அந்த 3 படமும் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு பெரிய, அவருக்கும் ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்த படங்கள். அந்த 3 படங்களை பத்தி அவர் வந்து அந்த புக் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அது நிச்சயமா அது வருங்கால இளைஞர்களுக்கு அது ஒரு பொக்கிஷமாக, புக்கை படிச்சாலே நம்ம இப்படித்தான் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். தமிழ் சினிமாவில் வந்து எப்போதுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன்றது ரொம்ப ஒரு ரேர் தான். அது உதாரணத்துக்கு வந்து பீம் சிங் சார், சிவாஜி சார் அப்படின்றது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக இருந்தது ஒரு காலத்தில். எம்ஜிஆர் பா நீலகண்டன், அப்புறம் எம்ஜிஆர் வித் ஸ்ரீதர், அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் சுரேஷ் கிருஷ்ணா சார்ன்றது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது அதில் வந்து அண்ணாமலை, பாட்ஷா, வீரா, அது 3மே 3 ஜேனர். அண்ணாமலை வந்து ஒரு விதமான ஒரு சப்ஜெக்ட், பாட்ஷா வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் பற்றிய கதைகள், பாட்ஷா. வீரா வந்து ஒரு காமெடி ஃபில்மு, அகைன் பாபா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டைப்பான ஒரு ஃபில்ம் அது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனரில் இருந்த ஃபில்ம் அது. அதை சுரேஷ் கிருஷ்ணா சார் எல்லா விதமான படங்களையும் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணாமலை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டே ஆல்பர்ட் தியேட்டரில் படம் பார்த்தேன். அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எஸ்பெஷலி வந்து அவர் வந்து வினு சக்கரவர்த்தி சார்